வெல்கம் டு இந்தியன் ஆத்தென்டிக் ரெசிபி. நான் உங்கள் கௌரி சங்கரி. இன்றைக்கி நாம் பருப்பு கிச்சடியும் அதற்கு சைடிஷாக வெங்காயம் புளிமிளகா சட்னியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறதும் ரொம்ப சுலபம். இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். 1 கப் அளவுள்ள அரிசி எடுத்திருக்கேன். அளவுகளை இது போல் டம்ளர் அல்லது கப்பு வச்சு அளந்துக்கங்க. இது சாதாரணமாக வீட்டில் இருக்கிற சாப்பாட்டு அரிசி, பொன்னி அரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பச்சரிசியில் கூட செய்யலாம். 1 கப் அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா 1/2 கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்துக்கணும். அரிசியோடு அதையும் சேர்த்துக்கங்க. அரிசியும் பருப்பையும் 3 முறை நல்லா கழுவிட்டு அது முழுகிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றி ஊற வச்சிடணும். இது இப்படியே ஊறட்டும். அது ஊறுறதுக்குள்ளே தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். 100 கிராம் அளவுள்ள பெரிய வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணிக்கணும். 5 பச்சை மிளகாவை கீறி வச்சுக்கணும். கருவேப்பிலை எடுத்துக்கணும். 2 தக்காளி எடுத்து கட் பண்ணிக்கணும். 10லேருந்து 15 பல் பூண்டு எடுத்து தோலை உரிச்சிட்டு அதை நீல வாக்கில் 2 கட் பண்ணி வச்சுக்கணும். தாளிப்பதற்கு 2 பட்டை, 2 பிரியாணி இலை, 4 கிராம்பு, 1 ஏலக்காய் எடுத்துக்கணும். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் உப்பு, ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி, 3 ஸ்பூன் கடலெண்ணெய், 1 ஸ்பூன் நெய். இதில் தண்ணீர் அளவு தான் முக்கியம். அதனால் தண்ணீரும் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் அரிசி, 1/2 கப் பாசிப்பருப்பு, 2 சேர்ந்ததுன்னா 1.5 கப் ஆகுது. 1 கப்புக்கு 3 கப் தண்ணி அப்படின்ற விதத்தில் 1.5 கப்பு அளவிற்கு 4.5 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். இதற்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறதுக்குள்ளார அரிசியும் பருப்பு நல்லா ஊறிடுச்சு. தண்ணீரை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வில் குக்கர் வச்சுக்கலாம். குக்கரில் கடலெண்ணெயும் நெய்யும் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதும் தாளிக்கு எடுத்து வச்சுருக்க பட்டை, பிரியாணி இலை, கிராம்பு, ஏலக்காவை சேர்த்துடணும். அது பொரிஞ்ச உடனே வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்துக்கணும். இப்போ அதோட கட் பண்ணி வச்சுருக்க பூண்டையும் சேர்த்துடணும். எல்லாத்தையும் ஒன்றா நல்லா வதக்கி விடணும். இதில் காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான் சேர்த்துருக்கோம். பச்சை மிளகாவோட காரம் மட்டும்தான் இதில் இருக்கும். அதனால் லைட்டான காரம் தான் இருக்கும். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா சாப்பிட முடியும். இதில் கரம் மசாலா நம்ம சேர்க்க போகிறதில்ல. அதனால் ஒரு மைல்டான மசாலா வாசனையோடு இருக்கும். வெங்காயம் பூண்டெல்லாம் வதங்கிடுச்சு. இப்போது கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கணும். தக்காளி சீக்கிரம் வதங்கணும் அப்படின்றதுக்காக இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பையும் மஞ்சத்தூளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். 1 கப் அளவு அரிசியும் பருப்பும் எடுத்தோம்னா அதற்கு 3 கப் அளவு தண்ணீர் சேர்க்கணும். நம்ம 1.5 கப் அளவு எடுத்துருக்கிறதுனால 4.5 கப் அளவு தண்ணீரை சேர்த்துக்கிறோம். தண்ணீர் அளவு மட்டும் நல்லா கவனமாக பார்த்து சேர்த்துக்கணும். தண்ணீரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் போல் எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு. தண்ணி நல்லா கொதித்து வந்த பிறகு ஊற வச்ச அரிசி பருப்பை தண்ணீரை வடிச்சிட்டு சேர்த்துக்கணும். எப்போவும் அரிசி பருப்பை இது போல் ஊற வச்ச பிறகு சமைச்சோம்னா குறைவான நேரத்துலேயே நல்லா வெந்துடும். அரிசியும் பருப்பும் 20 நிமிஷம் போல் நல்லா ஊறிருக்கு. இப்போது எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லியும் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு குக்கரை மூடிடலாம். 5 விசில் வரும் வரை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். ப்ரெஷர் குறைஞ்ச பிறகு குக்கரை திறந்து எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நல்ல கமகமன்னு வாசனை வருது. சாதம் நல்லா வெந்திருக்கு. அதே சமயம் குலைவாகவும் இருக்குது. அரிசியும் பருப்பும் அதோட நெய் வாசனையும் பட்டை கிராம்பு வாசனை எல்லாமே மைல்டாக திகட்டாத மாதிரி இருக்கிறதுனால நல்லா சாப்பிட முடியும். கிச்சடி சாதம் ரெடியாக இருக்குது. இப்போ சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சட்னி செய்கிறதுக்கு 20 சின்ன வெங்காயமும் 7 காய்ந்த மிளகாய், சின்ன பீஸ் புளி, 1/2 ஸ்பூன் உப்பு இது இருந்தாலே போதும். மிக்ஸி ஜாரில் சின்ன வெங்காயம், புளி, உப்பு, காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். தண்ணீர் விட வேண்டிய அவசியம் இல்லை. அரைச்சி எடுத்துடலாம். வெங்காயம் புளி மிளகா சட்னி அது பேருக்கு ஏற்ற மாதிரி நல்ல புளிப்பு காரமாக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னியை தாளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே சாப்பிட்றலாம். இந்த மைல்டான பருப்பு கிச்சடி சாதத்துக்கு இந்த சட்னி தான் பெஸ்ட்டு காம்பினேஷன். செம்ம சூப்பராக இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ அல்லது லஞ்சுக்கோ குயிக்காக செய்திட முடியும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி.